கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு கர்த்தரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்டாண்ட் வேண்டாம், ஸ்டாண்ட் வேண்டாம். ஆமாம், சரி, தேங்க்ஸ். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற, ஐயா சொன்னது போல, அந்த வார்த்தை மிக முக்கியம். அந்த வார்த்தை தான் நமக்கு நம்மை திடப்படுத்துவதும் நம்மை ஆசீர்வதிப்பதும் தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்துவது எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கும் போது மெய்யாகவே அந்த வார்த்தை யாருடைய இருதயத்தில் விழுகிறதோ அவர்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். முதலாவதாக நான் புதிதாய் வந்ததுனால என்னை குறித்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய கடைசி பகுதி, அந்த இந்தியா மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கடைசி ஒரு கார்னர் வரும், அந்த இடம்தான் என்னுடைய சொந்த ஊர். அங்கே ஆண்டுடைய கிருபையினால கடந்த அநேக ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய பெற்றோர் என்னை ரொம்ப கண்டிப்பாக வளர்த்தார்கள். ஆனால் நாட்கள் சொல்ல சொல்ல என்னுடைய வாழ்க்கை உலகத்துக்கு நேராக, சிற்றின்பத்துக்கு நேராக, பாவத்துக்கு நேராக பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே நான் காணப்பட்டேன். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதனால தற்கொலை செய்து கொள்வதற்காக பிரயாசப்பட்டு 7 தடவை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டேன். கடைசியாக ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்தித்து என்னோடு பேசி என்னை உணர்த்தி என்னை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் தம்முடைய கனமான ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். ஊழிய அழைப்பை பெற்றுக்கொண்டு உடனடியாக ஒரு பைபிள் காலேஜில் போய் சேர்ந்து படித்து அதற்கு பிறகு முழு நேர ஊழியத்தையும் செய்யும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் ரட்சிக்கப்பட்ட உடனடியாக முதலாவதாக 15 நாட்களுக்குள்ளாக இந்த முழு வேதாகமத்தையும் ஒரு தடவை வாசித்து முடிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதனால் வேதத்தினுடைய ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்காக நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். என்னுடைய முழு கவனமும் வேத வாசிப்பிலேயே கடந்து சென்றது. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால இப்போ 66 தடவை இந்த முழு வேதாகமத்தையும் நான் வாசித்து முடித்து அடுத்து 67வது தடவை வாசித்து கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன சபையைத்தான் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இப்படி பல இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கூட்டங்களிலே அறிவிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சில காரியங்களை தெளிவாக என்னோடு பேச அல்லது இடைப்பட ஆரம்பித்தார். அதில் ஒன்று தான், உன்னை நான் வெளிநாடுகளிலே பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த நாட்களில் எந்த விதமான வசதியும் எனக்கு கிடையாது. வெளிநாடு என்றால் கனவுன்னு நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட காலம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கொண்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் வார்த்தைகளை உறுதிப்படுத்த ஆரம்பித்தார். 84வது வருஷத்தில் ஸ்ரீலங்கா முதல் தடவை நான் கடந்து சென்றேன். ரெண்டாவது, அதுக்கு அடுத்த 85வது வருஷத்திலும் ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய குருசேடில் பேசுவதற்காக நான் அழைக்கப்பட்டேன். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் ஒரு தனி நபருக்கும் தேவனுடைய வார்த்தையை அறிவித்திருக்கிறேன். சின்ன கூட்டத்துக்கும் அறிவித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 1,50,000 பேர் வரையிலும் கலந்து கொண்ட கூட்டத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவித்திருக்கிறேன். அதனால் ஒன்று, பெரிய கூட்டத்தில் மாத்திரம் இல்லை, சின்ன கூட்டத்தில் பேசும்படி கர்த்தரனை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தேன். ஆண்டவரை, வெளிநாடுகள் என்று சொன்னீரே, இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு தான் போயிருக்கேன், அப்போ இன்னொரு நாட்டுக்கு போனால் தான் தேவனுடைய வார்த்தை உறுதிப்படும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த போதுதான் 85வது வருஷத்தில் மலேசியா என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தரனோடு பேசினார். 85லிருந்து இந்த நாள் வரலும் வருகிறேன். கிட்டத்தட்ட இது 38வது தடவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போனார், துபாய்க்கு 2 தடவை கொண்டு போனார், குவைத் தேசத்துக்கு கொண்டு போனார், இந்தோனேஷியாவுக்கு கொண்டு போனார், சிங்கப்பூருக்கு கொண்டு போனார், புர்னேக்கு கொண்டு போனார். இப்படி பல இடங்களிலே
கர்த்தர் அந்த நாட்களே பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. சரி, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 44வது அதிகாரம் 24வது வசனம் படிங்க. ம் 44:24. சரி, இப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிவித்தோம் என்று வாசிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அடிப்படை ஆதாரம் என்ன அப்படின்னு கவனிச்சேன்னா கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நாட்கள் செல்ல செல்ல இந்த வேதத்தை விட்டு ஜனங்கள் விலகி கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் கவனிச்சிங்கன்னா, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தால் நிச்சயமா வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், மனப்பாடம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகளை நம்ம கவனிக்கும் போது நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கே அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியாத நிலைமையிலே காணப்படுகிறோம். காரணம், அதாவது வேதம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்போ உலகத்தினுடைய அந்த நோக்கத்தை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் போது வேதாகம் முழுவதுமாக நாம் பார்க்கிறோம். ஒரு சில வார்த்தைகளிலே நான் உங்களுக்கு அதை புரிய வைக்கிறேன். அதாவது தேவன் ஒரு பக்கம் தம்முடைய ஜனங்களை தம்முடைய பக்கமாய் இழுக்க பிரயாசப்படுகிறார். இன்னொரு பக்கத்தில் பார்த்தேன்னா பிசாசானவன் தன்னுடைய ராஜ்யத்திற்காக அவன் ஜனங்களை சேர்த்து கொண்டிருக்கிறான். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் ஒரு பயங்கரமான போராட்டமான ஒரு உலகத்தில் தான் நம்ம ஜீவிக்கிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அழகா சொல்லப்பட்டிருக்குது, இந்த கடைசி நாட்களில் பிசாசானவன் கற்றிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ அப்படின்னா அந்த பிசாசுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளணும். அதனால தான் பவுல் சொல்லும்போது சொன்னார், பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே என்று சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய கிருபையில நாம் நிலைத்து தெய்வீகத்தில் வளர வேண்டுமானால் பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் தேவனுடைய வசனத்தின் ஆழங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனை குறித்த அறிவு நமக்குள்ளாக இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவியத்தில் வருகிற போராட்டங்களை அல்லது பிரச்சனைகளை நம்ம ஜெயிக்க முடியாது. காரணம் என்னன்னா, எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறதை வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்தை ஒன்று திட்டம் பண்ண வேண்டும். நான் இந்த உலகத்தில் வாழுகிற காலம் வரையிலும் என் ஆண்டவருக்காக 100க்கு 100 வாழ வேண்டும். இந்த 100க்கு 100 வாழ வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் விழ வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய ஜீவியத்தை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் கிருபையாய் அல்லது அற்புதமாய் அந்த வார்த்தையின் வழியாய் நம்மை நடத்துகிறத நம்முடைய ஜீவியத்தில் உணர்ந்து கொள்ள முடியும். நாம நடக்கிறதுக்கும் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நமக்கு தெரியும், புது வருஷம் ஆரம்பிக்கும் போது எல்லா இடங்களிலேயும் எல்லா சபைகளிலும் சொல்லப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு வாக்குத்தத்த வசனம். அந்த வருஷத்துல அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அந்த வசனத்தை சொல்லி அந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். காரணம், அதனால்தான் உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த வாக்குத்தத்த வசனங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. வசனம் இருதயத்திலே விழ வேண்டும். அது வேதத்தில் நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லும்போது அழகா அநேக காரியங்களை சொன்னார். ஒரு நிலத்தை குறித்தும் விதையை குறித்தும் அழகா சொன்னார். அதில் கடைசியில் நம்ம பார்க்குறோம், அது 100க்கு 100 பலனை என்ன செய்து கொடுத்தது. அப்போ ஒரு விதை விதைக்கப்படும் போது அல்லது வசனம் விதைக்கப்படும் போது ஆண்டோட எதிர்பார்ப்பு என்னன்னா, அப்படியே நம்ம உட்கார்ந்து கேட்குறோம் அப்படியே போகிறோம் என்றல்ல, அந்த விதை முளைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விதை முளைத்ததென்றால் அந்த விதை என்ன செய்யும்? பலனை கொடுக்கும். அந்த பலன் மூலமாக தான் எப்படியாவது நம்ம சிலரை ஆண்டவருக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். நல்லா கவனிங்க. இங்க நம்ம வாசிக்கும் போது ஒரு வசனத்தை கூட ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன், படிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் யாத்ராகமம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க.
7:12. 7:12. போட்ட போது சரி, இங்க நாம் வாசிக்கிறோம் விழுங்கி போட்டது. இப்ப அந்த சூழ்நிலையை உங்களுக்கு லேசா நான் சொல்றேன். யாத்திராகம புஸ்தகத்துல நமக்கு தெரிகிறது. அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய ஜனங்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியும் ஒரு பெரிய போராட்டமான ஒரு காலத்தை நம்ம சந்திக்கிறோம். அதாவது எது உண்மை, எது சரி, எது சத்தியம் என்கிற ஒரு நிலைமைக்குள்ளாக ஜனங்கள் போகிறத பார்க்கிறோம். அப்போ வேதாகமத்தில் வாசிக்கும் போது அழைத்த தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிறார். தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தேவனால் அழைக்கப்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, தேவனால் அழைக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நடத்துவார். கர்த்தருக்கு சோதம். வேதத்தில் நாம் பல இடத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் காத்திருந்த போது கர்த்தர் அவர்களோடு பேசினார், வார்த்தையை கொடுத்தார், வார்த்தையை பிடித்தார்கள், அந்த வார்த்தையை உரிமை பாராட்டினார்கள், அந்த வார்த்தைக்காக ஜெபித்தார்கள், அந்த வார்த்தை அவர்களை நடத்தினது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு நம்முடைய ஜீவியத்தில் இடம் கொடுத்தோம் என்றால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுவார். பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், போகிற எல்லா இடத்திலும் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே சொல்லுகிறோம். ஆனால் வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்ப தேவனும் நம்மோடு பேசி நாமும் தேவனோடு பேசுகிற ஒரு தொடர்பு நம்முடைய ஜீவியத்தில் இருந்ததென்றால் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில சகல விதத்திலும் சகல நிலைமையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது பார்க்கிறோம். இங்க நான் பார்க்கும்போது நான் சுருக்கமாக சொல்றேன், ஆண்டவர் மோசையை அழைக்கிறார். மோசையை அழைத்து மோசையின் மூலமாய் தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை மோசேக்கு போடுகிறார் அல்லது சொல்லுகிறார். மோசே தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தன்னைத்தானே முற்றிலுமாய் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து கடந்து செல்லுகிறார். இப்ப பார்வோனுக்கு முன்னாக போகும்போது ஆண்டவர் அவனை சரியான பாதையில ஒவ்வொரு காரியங்களையும் பேசி இடைபெட்டு அனுப்புகிறார். இப்ப மோசேக்கு தெரியும், நான் பார்வோனுக்கு முன்னால போனாலும் சரி அல்லது ஜனங்களுக்கு முன்னால போனாலும் சரி, நான் சுயமாய் எதையும் செய்யவில்லை, என் தேவன் சொன்னதையே நான் செய்கிறேன்ங்கிற உணர்வு அவனுடைய ஜீவியத்தில் இருந்ததுனால அவன் போகிறான். இப்ப பாருங்க, பார்வோனுடைய அரமனையில் பார்க்கும்போது தன்னுடைய கையில் இருக்கிற கோலை என்ன செய்யறான், கீழே போடுகிறான். அது பாம்பாய் மாறிற்று என்று வாசிக்கிறோம். உடனே இஸ்ரவேலுடைய அதை மன்னிக்கவும் எகிப்தியனுடைய மந்திரவாதிகளை என்ன செய்தார்கள், வந்தார்கள். அவர்களும் தங்களுடைய கோல்களை போட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, அதைத்தான் இந்த வசனத்தில் வாசித்தோம், ஆரோனுடைய கோல் அல்லது மோசேனுடைய கோல் அவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்து விழுங்கினது. கொஞ்சம் கவனிங்க, இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிற எல்லாமே பெருசா தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்தவத்தை பயப்படுத்துகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். எங்க போனாலும் எதையோ ஒன்று காட்டி கிறிஸ்தவத்தை பயப்படுத்தி அல்லது தேவனுடைய பிள்ளைகள் எழும்பாதபடிக்கு, தேவனுடைய பிள்ளைகள் கிரியை செய்ய முடியாதபடிக்கு, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய திட்டத்தை தங்களுக்குள்ள செய்ய முடியாதபடிக்கு பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள் எல்லாருடைய ஜீவியத்திலும் இருக்கிறது. ஆனா இங்க நாம் வாசிக்கும் போது பாருங்க, அந்த கோல், அவனுடைய கோல் எல்லா கோல்களையும் என்ன செய்தான், விழுங்கி போட்டது. கொஞ்சம் கவனிங்க. அதாவது நான் சின்ன வயசுல, நான் நினைக்கிறேன் 4வது வகுப்பு நான் படித்து கொண்டிருக்கும் போது அந்த ஸ்கூல்ல, சின்ன ஸ்கூல்ல அந்த கண்கட்டு வித்தை அப்படின்னு ஒரு வித்தை காட்டுவாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை, அந்த நாட்களில் அப்படி ஒரு வித்தை காட்டுவார்கள். அப்போ அந்த ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த கண்கட்டு வித்தையை அவன் காட்டி கொண்டு இருக்கிறான். அதை நான் கொஞ்சம் கவனித்தேன். அப்படி கவனிக்க ஆரம்பிக்கும் போது அவன் என்ன செய்தான்னா, இவ்வளவு நீளத்தில் ஒரு தடி வைத்திருப்பான். அந்த தடிக்குள்ளதான் அந்த பிசாசை கட்டி வைத்திருப்பான். அந்த தடி இல்லாட்டா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த ஒரு காரியத்தை அவன் செய்ய வேண்டுமானாலும் உடனடியாக அந்த தடியை எடுப்பான், அதில் ஒரு அடி அடிப்பான். அப்படி அடிச்சாச்சுன்னா அவன் சொல்றது அப்படியே நடக்கும். பாருங்க, மணலை அள்ளி கொண்டு வருவான், இந்த கையில வைத்து கொண்டு அந்த தடியை அடிப்பான், கொஞ்ச நேரத்துக்குள்ள சீனியா மாறிடும். இப்படி பல காரியங்கள். அதே போல ஒரு சின்ன பேப்பரை எடுப்பான், அந்த பேப்பர்ல ஒரு அடி அடிப்பான், அது புறாவா பறக்கும். இப்படி பல வேலைகளை அவன் செய்து கொண்டிருந்த உடனே நான் நல்லா கவனிக்கிறேன். அந்த சின்ன வயசுல நான் ரொம்ப சுட்டி, அதனால அவன் செய்கிற எல்லாத்தையும் கவனிச்ச உடனே யோசிக்க, எல்லாவற்றுக்கும் இந்த தடியைத்தானே எடுக்கிறான். அப்ப இந்த தடிக்குள்ளதான் ஏதோ விஷயம் இருக்கிறன்னு சொல்லி அவன் அங்க திரும்பும் போது அந்த தடியை எடுத்து நான்
என்னுடைய அடியில் வைத்து கொண்டு நான் உட்கார்ந்து விட்டேன். ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்து விட்டேன். அடுத்த ஒரு காரியத்தை அவன் செய்வதற்காக பிரயாசப்படுகிறான். அப்படி பிரயாசப்படும் போது அந்த தடியை தேடுகிறான். தடியை இல்லாதனால அவனால் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ நான் புரிந்து கொண்டே இந்த தடிக்குள்ள தான் எல்லாம் இருக்குது. நல்ல கவனிங்க, ஒரு மந்திரிக அல்லது கோல் அல்லது இந்த கண்கட்டு வித்தையை செய்கிற ஒரு மனுஷனுக்குள்ளாக இந்த ஒரு கோல் இப்படி செய்யுமானால் ஆண்டவர் அந்த மோசையை பார்த்து சொல்லுகிறார், இந்த கோலை எடுத்துக்கொண்டு போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அது தேவனுடைய கோல். இந்த கோலின் மூலமா எத்தனையோ காரியங்களை செய்ததை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். 1-2 காரியங்களை உங்களுடைய சிந்தனைக்காக நான் சொல்லுகிறேன். கவனிங்க, இப்ப ஆரம்பத்தில் மோசையினுடைய கோல் கையில் இருக்கிறது. இந்த மோசையினுடைய கோலை நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த நாட்களில் ஆடு மேய்ப்பதற்கும் அல்லது ஆடுகள் தவறு செய்யும் போது தட்டி கொடுப்பதற்கும் அல்லது இலை தலைகளை கொடுத்து அதற்கு கொடுப்பதற்கும் தான் இந்த மோசை இந்த கோலை உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, இந்த கோலுடைய விசேஷத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கீழே போடுன்னு சொன்ன போது சர்ப்பமா மாறிச்சு. ஆண்டவர் சொல்லாரு பிடின்னு சொல்லாரு. இப்போ மறுபடியும் கையில அது கோலா மாறுது. கொஞ்சம் கவனிச்சுடுங்க. இப்போ இதுவரையிலும் அந்த கோலை குறித்த பயம் மோசைக்கு இல்லாதிருந்தது. ஆனா எப்ப தரையில போட சொல்லி ஆண்டோடைய வார்த்தையின்படி அவன் போட்டு எப்போது அது சர்ப்பமா மாறிச்சோ அதை குறித்த ஒரு பயம் அவனுக்குள்ளாக இருந்தது. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லாரு, அந்த பாம்பை பிடின்னு சொல்லாரு. மறுபடியுமா பிடிக்கிறான். இவனுடைய கையில அதை என்ன செய்து கோலாயிற்று. கொஞ்சம் கவனிச்சுடுங்க. ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜீவியத்தில் அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அதில் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த எகிப்தினுடைய மந்திரவாதிகள் போட்ட அந்த எல்லா கோல்களும் பாம்பாயிற்று. எல்லாவற்றையும் இந்த ஆரோனுடைய மோசையினுடைய கோல் விழுங்கிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன். இப்போ கோலோடு வந்த அந்த எகிப்த மந்திரவாதிகள் ஒருவனுக்கும் கோல் இல்லாம வீட்டுக்கு போனாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எல்லா விதமான சக்திகளும் மோசையினுடைய கையில் இருக்கிற கோலிலே அடங்கிட்டு என்பதை வேதத்தில் நான் வாசிக்கிறோம். செங்கடலுக்கு முன்னால போறான். ஆண்டவர் மோசே கேட்கிற, ஆண்டவரே செங்கடல் முன்னாலே இஸ்ரவேல் ஜனங்கள் நான் இப்படி நடத்தி கொண்டு வருகிறேன், பின்னாலே எகிப்திய சேனை என்ன செய்யுது அப்படின்னு கேட்கிறேன். கொஞ்சம் நல்லா கவனிச்சுடுங்க. இப்ப ஆண்டவர் சொல்லாரு, உன் கையில் இருக்கிறது என்ன? கோல்னு சொல்றான். அதாவது உடனே ஆண்டவர் சொல்லாரு, இந்த கோலை நீட்டுன்னு சொல்றாரு. உடனே நீட்டுகிறான். அந்த செங்கடல் அப்படியே பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னால போறாங்க. எல்லாரும் அக்கறைப்பட்டு விட்டார்கள். அக்கறைப்பட்ட பிறகு பின்னால பார்க்கிறான், அவனை துரத்தி கொண்டு வருகிற அந்த எகிப்திய சேனை வருகிறது. ஆண்டவரேன்னு பதறுகிறான். உடனே ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் அந்த கோலை நீட்டுன்னு சொல்றாரு. இப்போ கடல் மூடி விட்டது. கொஞ்சம் கவனிச்சுடுங்க. ஒரே கோல், ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தைய அல்லது ஒரே கோலில் திறக்குது. அதே சமயத்தில் திருப்பி சொல்லும் போது மூடுது. கவனிங்க. இப்போ எல்லா விதமான கிருபையும் வார்த்தையில இருக்குது. நல்லா கவனிங்க. ஒரு வார்த்தையை பிடிச்சு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அற்புதமான சுகத்தை கர்த்தர் தருவார். ஒரு வார்த்தையை பிடிச்சு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ரட்சிப்பு உண்டாகும். அந்த வார்த்தைக்குள்ளாக எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கணும். நல்லா கவனிங்க. நம்முடைய கரத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வேதாகமத்தினுடைய மதிப்பை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வேதத்தை கீழே வைக்க மாட்டோம். இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கற்று 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 படித்து படித்து அதை சிந்தித்து சிந்தித்து தேவனுடைய கிருபையில நாம் பலப்படுவோம். அப்படித்தானே? நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் நம்முடைய கரத்திலே வசனம் தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் போதுமான ஆதாரங்களை அல்லது கிருபைகளை கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் தருகிறார் என்றால் இந்த வசனத்தை நம்ம படிக்க படிக்கத்தான், இந்த வசனத்தை ஆராய்ச்சி செய்ய செய்யத்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா எத்தனையோ கண்டுபிடிப்புகள், அத்தனை கண்டுபிடிப்புக்கு பின்னால நீங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடித்தவர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு பேசிக்கான காரியம் என்ன தெரியுமா? வேதத்தை ஆராய்ந்தோம், வேதத்தின் மூலமாய் இவ்வளவு வெளிப்பாடுகளை அல்லது அறிவுகளை அல்லது ஞானத்தை கற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். எந்த விஞ்ஞானியை பாருங்க, அவன் எல்லாம் கண்டுபிடித்ததனுடைய உண்மையான ரகசியம் வேதாகமத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டது. அப்படின்னா நமக்கு தெரியும். யோபின் புஸ்தகத்தை நாங்கள் கவனிக்கும் போது அந்த யோபின் புஸ்தகத்தை குறித்து அநேகர் சொல்லுகிற ஒரு சாட்சி என்ன தெரியுமா? அதுதான் விஞ்ஞானமா. கர்த்தருக்கு சோதரம். நீ அதாவது சில சமயங்களில் நம்ம அதை படிக்கும் போது நம்ம ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் ஆழமா சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா
அத்தனை விஞ்ஞானங்களையும் கர்த்தர் அதில் தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய ஜீவியத்தில் எல்லா விதத்திலும் ஆண்டவர் முன்னேற்றத்தை, உயர்வை, ஆசீர்வாதத்தை நம்முடைய ஜீவியத்தில் தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 54வது வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 15:54 படிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. கவனிங்க, பிசாசுடைய திட்டத்தில் ஒன்று என்ன தெரியுமா? இயேசுவானவரை அழிக்கணும், இயேசுவானவரை இல்லாம ஆக்கணும். ஸ்தோத்திரம். அதுக்காக அவன் அவ்வளவு பிரயாசங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறான். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் காரணம் அவர் என்பதை பிசாசு நன்றா உணர்ந்திருந்தான். அதனாலதான் பாருங்க, அவருடைய ஊழிய காலத்தை பாருங்க, அவருடைய பிறப்பை பாருங்க, அல்லது அற்புதம் செய்த காலங்களை பாருங்க. ஒவ்வொரு காலத்தையும் நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒரு நிலைமையிலே அவரை கொலை செய்வதற்காக யூதர்கள் திட்டம் போட்டார்கள். கடைசியில் அவருடைய திட்டத்தையும் முடிச்சிட்டாங்க. நல்ல கவனிங்க. இப்போ அவங்க என்ன நினைச்சாங்க? இதோட முடிந்தது. இனி இயேசு இந்த உலகத்தில் எதையும் செய்ய மாட்டார், அதோட தீர்ந்து அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா 3வது நாளிலே அவர் உயிரோட எழும்பினதுனால வேதத்தில் வாசிக்கிறோம், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் விழுங்கி ஆண்டவர் இன்றைக்கும் முழு உலகத்திலையும் அவர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நான் அடிக்கடி யோசிப்பேன், அதாவது இயேசுவான ஒரு இடத்துல ஜீவித்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்துல மாத்திரம் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் அவரால் பிரசங்கம் பண்ண முடிஞ்சது, அற்புதம் செய்ய முடிஞ்சது, காரியங்களை செய்ய முடிஞ்சது. அடுத்த இடத்துல அவரால் செய்ய முடியலை. இப்போ நம்ம எல்லாம் ஒரு இடத்துல ஒரு நேரம் உட்கார்ந்துருந்தோம்னா இதே நேரத்தில் இன்னொரு இடத்துல நம்ம உட்கார முடியாது. காரணம், நாம் மனுஷர்கள், இன்னொரு இடத்துல நம்மளால இருக்க முடியாது. ஆனால் இன்னும் யோசித்து பாருங்க, இயேசுவானுடைய சிலுவையின் மரணம் அல்லது அவருடைய உயிர்த்தெழுதல் நடந்ததுனால இன்னைக்கு முழு உலகத்திலையும் அவர் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து 4 பேர் உட்கார்ந்து இயேசுவேன்னு சொன்னா அதையும் கேட்கிறார், அதுக்கு பதில் தர்றாரு. இந்தியாவில் உட்கார்ந்து 50 பேர் ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தையும் கேட்கிறார். அமெரிக்காவில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா அங்கேயும் கேட்கிறார். உலகத்தில் எல்லா தேசத்திலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவர் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறார். அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அத்தனை லாங்குவேஜையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கம்ப்யூட்டர் அது இதெல்லாம் இப்பதான் வந்துச்சு. ஆனா அந்த காலத்துல இயேசுவானவருடைய அந்த விசேஷித்த காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளத்தக்கதான தேர்ன ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தமிழ்ல ஜெபித்தா கேட்கிறார், ஆங்கிலத்துல ஜெபித்தா கேட்கிறார், இந்தியில ஜோமனா கேட்கிறார். எந்தெந்த பாஷைகள் உலகத்துல உண்டோ அத்தனை பாஷையும் அவர் அறிந்திருக்கிறார். 2வது, அந்தந்த பாஷைகளிலே அவர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். தமிழ்ல ஜெபிச்சிங்கன்னா ஆங்கிலத்துல பதில் சொல்ல மாட்டார். தமிழ்ல ஜெபிக்கிறவங்களுக்கு தமிழ்ல தான் பதில் சொல்லுகிறார், ஆங்கிலத்தில் ஜெபிக்கிறவங்களுக்கு ஆங்கிலத்தில் பதில் சொல்லுகிறார், உருதுல ஜெபம் பண்றவங்களுக்கு உருதுல ஜெபம் பண்றார். இந்த உலகத்தில் அத்தனை மொழிகளை அறிகிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அந்தந்த மொழிகளிலே பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப நிச்சயமா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்கிற உணர்வு நம்முடைய ஜீவியத்தில் வரும்போது பாருங்க, அவரோடு உட்கார்ந்து நேரத்தை செலவிட நம்ம எந்த காரணத்தினாலும் யோசிக்கவே மாட்டோம். நான் திரும்ப திரும்ப சொல்ல, இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வேதத்தை கனப்படுத்தி, இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த வேதத்தை எடுத்து, இந்த வேதத்தை வாசித்து, இந்த வேதத்தை அதன்படி நடந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வசனங்களை கற்றுக் கொடுத்து வசனம் 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 சொல்லுகிற அனுபவத்திலே நம்முடைய பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா என்னை பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் செல்ல கையில வச்சுக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணுது. அப்போ ஒரு குடும்பத்தில் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட கேட்டேன், பாஸ்டர் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பிள்ளைகள் கிடையில நம்ம தான் பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்கோம். உதாரணமா குழந்தை பாருங்க, அதாவது ஒரு வயசுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், ஒரு வயசு ஒரு குழந்தை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. அப்போ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கும் போது உடனே நம்ம என்ன செய்கிறோம்? உடனே செல்லை ஆன் பண்ணி
அதுக்கு காட்டுறோம். கர்த்தருக்கு சோதரம். உடனே அது என்ன செய்யுது? செல்லை பார்த்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கு. ஒரு 4 நாள் கழியும் போது அதுக்கு மண்டையில் ஒன்று உதிக்குது, செல்லை பார்க்காட்டா சாப்பிடக்கூடாது, செல்லை பார்க்காம சாப்பிட முடியலை. இப்போ பாருங்க, நான் கேட்குறேன், பிள்ளைகள் பிறக்கும் போதே செல்லோட வந்தாங்களா அல்லது செல்லை பார்த்து பழகுனாங்களா? இப்போ செல்லை கையில் கொடுத்தது யாரு? செல்லை பார்க்க வச்சது யாரு? நம்ம தான். கடைசியில் நம்ம தலையில் நாமே அடிச்சுக்கிட்டு ஐயோ என் பிள்ளை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லும். ரெண்டாவது பாருங்க, இன்னைக்கு நமக்கும் தேவனுக்குள்ள உறவு எவ்வளவு முக்கியமோ அதுபோல நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உறவு மிக முக்கியம். இன்னைக்கு மலேசியாவில் நான் பார்க்குறேன் பாருங்க, பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்காது. அப்படி அது பாட்டுக்கு போவோம், இது பாட்டுக்கு போவோம். நம்ம எல்லாம் பிஸி ஆகிட்டோம். கர்த்தருக்கு சோதரம். நான் இன்னைக்கும் யோசிக்கிறேன், தமிழ்நாட்டில் புருஷன் வேலை செய்தால் அதிகமாக மனைவிமாறு வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளை கவனிப்பதற்காக, பிள்ளைகளை வளர்ப்பதற்காக. அதுக்கு ஒரு அழகான வார்த்தையும் சொல்லியிருக்கோம். மனைவி என்ன செய்கிறாங்க? ஹவுஸ் ஒய்ஃப். அப்படின்னா வீட்டில் உட்கார்ந்து அந்த அம்மா வேலை செய்யணும். இப்போ நமக்கு போதிய வருமானம் இல்லாததுனால நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாம் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். இப்போ பிள்ளைகளை கவனிக்க நேரம் இல்லை, பிள்ளைகளை குடிப்பாட்ட நேரம் இல்லை, பிள்ளைகளோடு டைம் செலவு பண்ண நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கு வசனங்களை கற்றுக் கொடுக்க நேரம் இல்லை, பிள்ளைகளை ஜெபிக்கிறாங்களா என்னன்னு கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அல்லது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாங்களா, சபைக்கு போகிறாங்களா, எந்த அளவுக்கு இருக்கிறாங்க என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இல்லாமல் போய் நாமே எதுக்கு இல்லாமல் அடிமை ஆகிட்டோம். அதனால் பிள்ளைகளை இப்போ கண்டிக்கவும் முடியலை. கொஞ்சம் கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பழைய பாதைக்கு திரும்பணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். வழிகளில் நிற்கணும், நம்ம இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது. வழிகளில் நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரிக்கணும். பூர்வ பாதை என்னன்னா பழைய பாதை. கர்த்தருக்கு சோதரம். அல்லேலூயா. இப்போ நம்ம அப்பாவுக்கு அப்பா அவங்க எல்லாம் வந்த பாதைகளை எல்லாம் நம்ம சிந்திக்கிறதுல விட்டுறோம். காரணம் என்னன்னா நமக்கு இப்போ அது தேவையில்லை. ஆனால் வேதம் சொல்லுது பூர்வ பாதையை விசாரிக்கணுமா, அந்த பூர்வ வழிகளில் நடக்கணும். அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது நல்லா கவனிங்க, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு சரியாயிட்டுன்னு வச்சுருங்க. நம்மளுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கும் ஒரு உறவு வரும். பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கும் உறவு வந்துட்டுன்னா பிள்ளைகளுக்கும் நமக்கு ஒரு நல்ல உறவு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடத்துல இந்த தேசத்தில் நான் பார்க்குறேன், பிள்ளைகளுக்காக வேதனைப்படுகிற குடும்பங்கள், பிள்ளைகளுக்காக அழுகிற குடும்பங்கள், பிள்ளைகளுக்காக வேதனைப்படுகிற குடும்பங்கள். நான் ஒரு தடவை ஒரு விசிட்டிங் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த அம்மா என்னை பார்த்து, பாஸ்டர் சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னாங்க, பாஸ்டர் அதை ஏன் கேட்குறீங்க பாஸ்டர், இந்த பயலை 10 நேரம் அல்லது இந்த பொண்ணை 10 நேரம் நான் ஒரு ஆட்டோரில் பெற்றிருப்பேன்னா மாவாட்டியாவது என்ன செய்யிருப்பேன், பிழைச்சிருப்பேன். அதுக்கு பிறகு இந்த கிரைண்டரு மிக்சி இதெல்லாம் அப்படி தானே. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதை 10 நேரம் அதை பெற்றிருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன். யோசித்து பாருங்க, ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை பெற்றதற்காக அல்லது பிள்ளை கர்த்தருக்குள்ளாக வாழாததுனால எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறோம். நான் உண்மையாக சொல்லேன், நம்ம எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நம்மளை பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற பயத்தோடு கூட வளர்த்தோம் என்றால் அதுதான் உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம், சிலாக்கியம். ஒருவேளை அவங்க சம்பாதிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று நமக்கு தெரியும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்விப்போம். முழு குடும்பமாக கர்த்தருடைய வருகையில் போவோம். அதுதான் நம்முடைய ஜீவியத்தில் நம்பிக்கை. ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு பெரிய வசதி ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு சோதரம். ஆனால் ஆண்டவர் தந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக நன்றாக நானும் என் மனைவியும் சேர்ந்து வளர்க்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். என்னுடைய மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதனால் பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணி பிள்ளைகளுக்காகவே தன்னை தியாகம் பண்ணுவான். கர்த்தருக்கு சோதரம். அப்படி தியாகம் பண்ணதுனால பாருங்க, இன்றைக்கு 4 பிள்ளைகளும் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மூத்த மக ஒரு சபையை நடத்துகிறா, இளைய மக ஒரு சபையை நடத்துகிறா. எனக்கு அடுத்த மகன் என்னுடைய நான் இப்போ இல்லாட்டா அந்த சபையை நடத்தி கொண்டு இருக்கிறான். நான் இருக்கிற நேரத்தில் ஒர்ஷிப் பண்ணி எனக்கு உற்சாகத்தை தருவான். அடுத்த தம்பி வந்து எனக்கு மியூசிக் எல்லாவற்றிலும் அவன் தான் செய்கிறான். பாருங்க, அப்போது அவன், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய குடும்பம் எல்லாரும். இன்னைக்கு நான் தைரியமாக சொல்லேன், இயேசுவானவர் எப்பொழுது எக்காலம் ஊதினாலும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற
அத்தனை பேரும் அப்படியே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். பாருங்க, இந்த உலகத்தில் இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்குள்ள இருக்குது, இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது. அப்படி காரணம் என்னன்னா, நம்முடைய ஜீவியத்தில் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு பின்னால ஓடுறோம். அதனால நம்முடைய ஜீவியத்தில் அனுபவிக்கிற வேதனைகள் அதிகம். அது மாத்திரமல்ல, ஒரு வெற்றிடத்தை நம்முடைய ஜீவியத்தில் உணர்றோம். கிறிஸ்தவன் சொன்னோன்னு ஒரு வெற்றிடம், ஐயோ தெரியாம எல்லாம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, அதனுடைய முழுமையான ஆழமான ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். இந்த ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய கரங்களை பற்றி கொள்ளுங்க. இந்த வேதத்தை நேசிக்க ஆரம்பிங்க, இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க, இந்த வேதத்தின்படி நடக்க ஆரம்பிங்க, இந்த வேதத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதை நம்முடைய ஜீவியத்திலே கண்டுகொள்ளலாம். அதனாலதான் வேதாகமத்தில் ஒரு வார்த்தையை நான் சொல்லி என்னுடைய செய்தியை நான் முடிக்கிறேன். அதாவது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, லூக்காவில் இயேசுவானவர் பேதுருவை சந்திக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அந்த பேதுருவை சந்திக்கும் போது அவன் அந்த கடற்கரையில் தன்னுடைய வலைகளை என்ன செய்தானா பழுது பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏன்னா முந்தின நாள் அவன் வேலைக்கு போகிறான், ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. அப்போ விரக்தியோட ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அப்படி இருக்கும்போது இயேசுவானவர் அங்கே போகிறார். அப்படி போகும்போது ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த படகு ஏறி உட்கார்ந்து கொண்டு படகை கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லார். படகை பேதுரு தள்ளுகிறான். தள்ளுற உடனே நீங்கள் ஒரு வார்த்தையை கவனிங்க, ஆழத்திலே உங்கள் வலைகளை போடுங்கள். கொஞ்சம் கவனிங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், ஆழத்தில் போகணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த சில இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புல் இருக்கும். இந்த புல் ஆடு மாடுகள் மேயும். இந்த புல்லை மேய்கிற அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நுனிப்புல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மேலே நிற்குது பார்த்தீங்களா, அதை அப்படி சாப்பிட்டுட்டு ஓரலாம் அப்படி மீதியெல்லாம் மிதித்து போட்டுட்டு அப்படி போயிடும். கர்த்தருக்கு சோதரம். இது அல்ல கிறிஸ்தவம். அந்த நுனிப்புல்லை மாத்திரம் மேய்ந்து கொண்டு அப்படி மேலோட்டமாக போகிறது அல்ல, நமக்குள்ள ஒரு ஆழத்தில் இறங்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒன்று ஆழத்தில், ரெண்டாவது வலது பக்கமாக. இது எதை காட்டுகிறது என்றால் கீழ்ப்படுகிறதை காட்டுகிறது. வலது பக்கம் என்பது கீழ்ப்படிதல், ஆழம் என்பது உடனடியாக கீழ்ப்படிந்து வலையை என்ன செய்கிறான், வீசுகிறான். வேதத்தில் நமக்கு தெரியும் 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மேப்பூச்சா வாழ்ந்த காலம் போதும், ஆழத்தில் இறங்குவோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவுடைய அன்பை ருசிங்க. அப்படி ஆண்டவுடைய அன்பை ருசித்தீங்கன்னா, உண்மையாக சொல்லேன், இந்த வேதாகமத்தை கீழே வைக்க நம்மால முடியாது. கர்த்தருக்கு சோதரம். அதை வாசித்து கொண்டே இருப்போம். 1-2 காரியங்களை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, நான் அதிகமாக வேதத்தை நேசிப்பேன், அதிகமாக வேதத்தை வாசிப்பேன். வேதத்தை வாசிக்க வாசிக்கத்தான் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆழமான கருத்துக்களை எனக்கு வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். அப்படி கடைசியில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கண் கொஞ்சம் பார்வையை நான் விட்டுவிட்டேன். கடைசியில் எனக்கு ஒரே வேதனை என்னென்ன, ஆண்டவரே ஒன்றை நான் பார்க்காட்டாலும் பரவாயில்ல, வேதத்தை நான் வாசித்து முடிக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்தது. நான் இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்நாளை கூட கேட்குற ஒரே காரியம் என்ன, நான் சாகிறதுக்கு முன்னால் 100 தடவையாவது பைபிளை வாசித்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு வீராப்போட போய் கொண்டு இருக்கிறேன். அப்போ திடீரென்று கண் பார்வை இழந்து விட்டேன், பார்க்க முடியலை, வாசிக்க முடியலை. உண்மையாக சொல்லேன், உடைந்து நொறுக்கப்பட்டேன். உடைந்து நொறுங்கி ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எப்படியாவது வேதத்தை வாசிக்கிற ஒரு வழியை எனக்கு திறந்து தரணும்னு சொன்னேன். உடனடியாக ஊழியத்தில் பழைய காலத்தில் என்னால் உதவி பெற்ற ஒரு சகோதரர் திடீரென தேடி வந்தார். என்னை தேடி வரும்போது அவருக்கு 2 கண்களும் கிடையாது. அப்போ என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர் உங்களுடைய பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன், ஆனால் இங்கே வந்த பிறகுதான் நீங்கள் உங்களுடைய வேதனைகளை சொல்லுகிறீர்கள், வேதம் வாசிக்க முடியலைன்னு இவ்வளோ வேதனைப்படுறீங்களேன்னு சொல்லி அவர் உடனடியாக ஊருக்கு போய் ஒரு சின்ன, அதாவது செல் மாதிரி இருக்காது, செல் ஒரு நாளில் ஒன்று இருக்கும், ஒரு மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து பாஸ்டர் இதை போட்டு கேளுங்கன்னு சொன்னார். நல்லா கவனிங்க, அந்த இதை வச்சே கிட்டத்தட்ட 6-7 தடவை வாசித்துட்டேன். இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் 15 நாளுக்குள்ள திரும்பி இந்த வேதத்தை வாசித்தேன். நான் எதுக்காக சொல்லேன்னா, நீங்கள் அதில் போக போக அதை கீழே வைக்க உங்களால் முடியாது. அது மாத்திரமல்ல, அந்த வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துகிற விதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியமான அனுபவத்துக்குள்ளாக போவோம். உண்மையாக சொல்லேன், என்னுடைய சரீரத்தில் அவ்வளவு பலவீனத்தை நான் அனுபவித்தேன். அதாவது பலவீனம்னா, என்னுடைய சரீரத்தில் என்னுடைய ஜீவன் இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு கேள்விக்குறி கூட எனக்கு வந்துச்சு. அவ்வளவு ரொம்ப பலவீனப்பட்டு போனேன்.
அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு நாளை உட்கார்ந்து என்னோட இந்த கையை நான் பார்த்தேன். நான் கையை பார்த்துக்கிட்டு ஆண்டோட சொன்னேன், ஆண்டவரே, இந்த கையில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், இந்த கையால் எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், இந்த கையால் எத்தனையோ பிசாசுகளை துரத்தினேன், எத்தனையோ மாந்திரிக கட்டுகளை இந்த கையினால் உடைத்திருக்கிறேன், எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் பல விதத்தில் செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் பகுதிகளை ஆண்டவர் எவ்வளவு விரிவடைய செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சொன்ன, ஆண்டவரே, இந்த கையை என் தலை மேலே வச்சு எனக்காக நானே ஜெபிக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படியே ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். நேரம் போய்கொண்டே இருக்கிறது, ஆனால் ஜெபித்து கொண்டே இருந்தேன். இந்த ஜெபம் முடித்த உடனே என்னுடைய சரீரத்தில் ஒரு உன்னத பலன் இறங்கினதை நான் உணர்ந்தேன். அதுக்கு பிறகு மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் இந்த மலேசியாவுக்கு வந்தேன். அப்போ ஒரு காரியத்தை என்னுடைய வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணாதுங்க. ஏன்னா இந்த பெரிய படிகளெல்லாம் எனக்கு தெரியும். இந்த இவ்வளவு இடத்துல எல்லாம் இந்த படிகள் இருக்குது பார்த்தீங்களா, தெரியாது. ஆனால் ரொம்ப கவனமாக ரொம்ப மையட்டையும் நான் பார்த்து போனேன்னா தான் போக முடியும். அதாவது எனக்கு ஒரு ஆள் உதவிக்கு தேவை. ஆனாலும் தைரியமாக நம்பிக்கையோடு கர்த்தரை அழைத்தார். அந்த அழைப்பு எனக்குள்ள இருக்குது. ஆண்டவர் நடத்துவார்னு சொல்லுகிற நல்ல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வருகிறேன். உண்மையாக சொல்லேன், பெருமைக்காக இல்லை. ஒவ்வொரு தடவை நான் வரும்போதும் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் ஏதோ சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளை திரும்ப திரும்ப சொல்லேன், வசனத்தை விடாதுங்க. ஆதி ஆகமத்திலிருந்து படிக்க ஆரம்பிங்க. அதற்கு ரெஸ்ட் கொடுக்காதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை படிக்க 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 சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வசனத்தினுடைய ஆழமான ரகசியங்களை நான் கற்றுக்கொள்ளணும், என்னோடு பேசும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா மெய்யாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எதெல்லாம் நம்ம விழுங்க பார்க்கிறதோ அதையெல்லாம் நாம் விழுங்கி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால தான் இந்த உலகம், பிசாசு, மாமிசம் நம்ம எப்படியாவது தள்ளி விட்டுறணும், அதை ஸ்டாப்பாகி வச்சிடணும், இனி எழுந்திருக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லி தான் இன்றைக்கு பிசாசு பல விதத்திலே அந்த கங்கணங்களை கட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றையும் முறியடித்து தேவனுடைய கிருபையிலே பலப்பட வேண்டுமானால் நம்ம யாரெல்லாம் விழுங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம விழுங்கி ஜெயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் சொல்ல தமிழ் புரியுதில்ல, வேதத்தை நேசிங்க, லேலூயா, வாசிக்க ஆரம்பிங்க, தியானிங்க, ஜோமனுங்க. ஆண்டவரே, இந்த வசனங்களின் ரகசியங்களை எனக்கு போதியும், இந்த வசனத்தில் இருக்கிற ஆழமான கருத்துக்களை எனக்கு சொல்லித்தாரும், நான் எப்படி என்ன செய்யணும், என்னோடு பேசும், எனக்கு ஆலோசனை தாரும். வேதத்தில் 32 சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம் இல்லையா? உன்மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்ல ஒரு பாதை காட்டியாக நம்மோடு கூட இருந்து சகல விதத்திலும் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை, அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். ஒன்று சொல்லேன், திரும்ப திரும்ப சொல்லேன், வசனம் நம்முடைய கரத்தில் ஆண்டவர் ஒரு தாராளமான ஆசீர்வாதமாகிய வேதத்தை அவருடைய சொந்த பாஷையிலே நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். வாசிக்க ஆரம்பிப்போம், புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம், தியானிக்க ஆரம்பிப்போம், அதன்படி செய்ய ஆரம்பிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க. நம்முடைய பிள்ளைகள் படித்து நல்லாகிறது நல்லது, டாக்டரேட்ஸ் ஆகிறது, என்ஜினியர் ஆகிறது, அதுக்கு மேலே போகிறதில்ல நல்லது. ஆனால் கர்த்தர் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல், கர்த்தருடைய நம்பிக்கை இல்லாமல், ஜெப வாழ்க்கை இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் எங்கே தான் போனாலும் அதனால் நோ யூஸ். ஆனால் ஒன்று சொல்லுங்க, யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு மேலே உலகத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. முழு குடும்பமும் கர்த்தருக்குள்ளாக ஜீவிப்பது, முழு குடும்பமும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாயிருப்பது, முழு குடும்பமும் எப்போ என் இயேசு வந்தாலும் எக்கால துணி கேட்கும் போது நாங்கள் மறுரூபமாகி போவோம் என்று சொல்லுகிற ஒரு தருணத்துக்குள்ளாக, ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் வருவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வேதத்திலே அடக்கி வைத்து நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். பிழைங்க, படிங்க, வாசிங்க, அதன்படி செய்யுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பிள்ளைகளுக்கு வசனங்களை கற்றுக் கொடுங்க.
பிள்ளைகளோடு உட்கார்ந்து ஜெபிங்க, பிள்ளைகளோடு உட்கார்ந்து வசனங்களை தியானிங்க, பிள்ளைகளுக்கு வசனத்தினுடைய ஆழமான காரியங்களை சொல்லிக் கொடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட நன்மைகள், தேவனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுங்க. இன்றைக்கு அநேக இடத்துல நம்ம அனுபவித்த ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கே தெரியாது. எத்தனை ஆண்டுகளானாலும் அதை மறைத்து வைக்கிறோம். நான் சொல்லேன், அது ஒரு பெரிய சாட்சி. கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம், நம்மை நடத்தி வந்த பாதைகள், இன்னும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி முழு குடும்பமா கர்த்தரை அறிகிற அறிவிலும் வசனத்திலும் தேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காய் நாங்களும் துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் சிலராயிருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட நம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் பேசின மேலான பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த உலகத்தில் எங்களை விழுங்குவதற்காக பிசாசும் அவனுடைய சேனைகளும் உலகமும் ஜனங்களும் எவ்வளவாய் கொந்தளித்து வந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள இருக்குமானால் நாங்கள் அவர்களை விழுங்குவோம் என்கிற வார்த்தையை எங்களுக்கு தந்தபடினாலே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தில் எங்களுடைய பழக்கம் வரட்டும், வேத தியானம் எங்களுடைய ஜீவியத்தில் சொத்தா மாறட்டும். ஆண்டவரே, தேவனுடைய வசனத்தை நாங்கள் வாசிக்க எங்களை ஆழமான அனுபவங்களை இறங்கி சென்று தேவர் எங்களோடு பேசுகிற ஒரு தரிசனத்தை, ஒரு அனுபவத்தை எங்களுடைய ஜீவியத்தில் புரிந்து கொண்டு தேவனுக்காக எழும்ப கர்த்தருடைய செய்வீராக. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து இடைபடும். நீர் பேசும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காக எழும்ப கர்த்தருடைய செய்வீராக. அருமையான போதகருக்காய் ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும் ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு இந்த சபையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் அந்த நோக்கம் அவர்கள் மூலமாய் இந்த சபையில நிறைவேற்றப்பட பரிசுத்த ஆவியான உதவியும் ஒரு முறை கூட தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.